செகண்ட் இயர் 4th செம் படிக்கிறேன். செகண்ட் இயர்ல ஏதாவது டவுட்ஸ் என்ன கேக்குறேன். நான் தாராபுரம். சுதாகர் நீங்க? வனவாசி. ரைட், ஓகே. நம்ம ஊர்லயே இருக்கீங்க. வனவாசி. என்னோட நேம் சுதாகர். நீங்க எந்த பேட்ச்மா? நானும் செகண்ட் இயர் 4th செம். தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் எவ்வளவு பேர் படிக்கிறாங்க? மேக்ஸிமம் அங்க வந்து எல்லாருமே தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. நம்ம காலேஜ்லயே படிக்கிறாங்க. அது எவ்வளவு பேர்? கிளாஸ் எவ்வளவு? டோட்டல் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கும் நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்? எங்க செட்ல மட்டும் ஒரு 30 பேர் கிட்ட படிக்கிறாங்க. அவுட் ஆஃப் 150 ஸ்டூடெண்ட்ஸ். ஒன் செகண்ட். இங்க வந்து கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி ஒரு 150 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அசம்பிள் பண்ணி அந்த மாதிரி கிடையாது. இங்க வந்து பாத்தீங்கன்னா பேட்ச் தான். ஃபர்ஸ்ட் வந்து நார்மலா 2 பேட்ச் இருக்கும். இன்டேக் 2 இன்டேக் ஸ்ப்ரிங் ஃபால்னு சொல்லுவாங்க. 2 இன்டேக் இருக்கும். அதுல வந்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டேக், சரிங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. அண்ட் வந்து இன்னொரு விஷயம், இவங்க கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 to 25 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ஒரு கிளாஸ்க்கு. நம்ம ஒரு மாதிரி டம்ப் பண்ணி ஒரு 150 ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார வச்சு பின்னாடி ப்ரொஜெக்டர்ல நடத்துற கான்செப்ட் வந்து கிடையாதுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபஸரோட கழுத்துல மைக் இருக்கும், சரிங்களா? வீடியோ ரெக்கார்டபிள் இருக்கும். ஃபேக்கல்டிஸ் வந்து என்னென்ன சொல்றாங்களோ எல்லாமே ரெக்கார்ட் ஆகி அவங்களோட போர்ட்டல்ல வரும். ப்ரோ, அங்க போயிட்டு டிஃபிகல்ட்டினா என்ன சொல்லுவீங்க? டிஃபிகல்ட்டியா என்ன ஃபீல் பண்ணிட்டு இங்க இருந்து அங்க போயிட்டு ஜாலியா? மேக்ஸிமம் எதுவும் டிஃபிகல்ட்டி இருக்காது. எல்லாருமே சீனியர்ஸ் இருக்காங்க ஹெல்ப் எதுவும் சொல்லும். அப்புறம் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. டீச்சர்ஸ் வந்து இன்டராக்ஷன்ஸ் அதெல்லாம் அதெல்லாம் நல்லாவே இருக்கு. இந்த ஜார்ஜியால படிக்கணும்னா என்ன காரணத்துக்காக அதை வந்து படிக்கலாம் அப்படின்னு நீங்க உங்களோட ஒப்பீனியன்? நானும் இங்க நீட் ட்ரை பண்ணேன். அதனால அவ்வளவு ஸ்கோர் எடுக்க முடியல, கட் ஆஃப் அளவுக்கு எடுக்க முடியல. அதனால இங்க படிக்கிற இங்க ஒரு 1.5 கோடி படிக்கிறதுக்கு அங்க ஒரு 50 lakhs 60 lakhs நாங்க டிகிரி வாங்கிட்டு வந்துடலாம். அங்க படிக்கிறீங்க இல்லையா? இப்போ ஏதோ ரீசன்ல ஒரு அட்ராக்ஷன் ஆயிருப்பீங்க. அந்த மாதிரி விஷயம் இது நாங்கள வர்றதுக்கு இவங்க சொன்ன மாதிரி ஹேண்ட்ஸம் பிராக்டிஸ் அங்க இருக்கும். இங்க எக்ஸாம் எழுதிதான் நீங்க 5th இயர் எக்ஸாம் எழுதிதான் நீங்க இங்க ஹேண்ட்ஸம் பிராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும். அங்க அப்படி இல்ல. 5th இயர்ல இருந்து ஹேண்ட்ஸம் பிராக்டிஸ் இருக்கிறதுனால அங்க எக்ஸாம் எழுத தேவையில்லைங்க. இங்க வந்து எழுதிட்டு இங்க இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு திரும்பி எக்ஸாம். தம்பி, ஃபீல்ட் டியூட்டோரியல்னா என்னப்பா? அந்த ஃபீல்ட் டியூட்டோரியல்னு ஒரு மெத்தட்ல டீச் பண்ணுவாங்களாம்ல? பியர் டியூட்டோரியல், கேஸ் ஸ்டடி. ஒரு வீக் ஒரு கேஸ் கொடுப்பாங்க. ஒரு வீக்ல ஃபர்ஸ்ட் கேஸ் கொடுப்பாங்க. அதை டிஸ்கஸ் பண்ணுவோம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து. குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தம் ஒரு 15 குரூப்ஸ் கிட்ட இருக்கும். அந்த ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு 4 சீனியர்ஸ் இருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து ஒரு கேஸ் கொடுப்பாங்க. அதை டிஸ்கஸ் பண்ணணும். அப்படி அதுக்கு அடுத்த வாரத்துல அந்த வாரம் ஃபுல்லா அந்த கேஸ பத்தி எல்லாமே ஃபுல்லா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வீக்ல போய் நம்ம அவங்களுக்கு என்ன டிசீஸ் இருக்கு டயக்னாஸ் பண்ண. இன்கேஸ் வந்து இந்த இதுல ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு? அதாவது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் ஃபெயில் ஆகுறது இல்லை, தட் இஸ் ஒன் பாசிட்டிவ். தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் மெயின்லி. இருந்தாலும் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் 1 year படிக்கணும். இங்கிட்டே அங்க அப்படி இல்ல. இங்க ஒரு சப்ஜெக்ட்ல ஏதாவது ஃபெயில் ஆனாலும் நீங்க செகண்ட் இயர் போயிடலாம். அந்த சப்ஜெக்ட் மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் இயர் படிப்பீங்க. மீதி எல்லாம் செகண்ட் இயர் அது பாட்டுக்கு போயிட்டு. அரியர்ஸ் வச்சிருக்கீங்களா? அரியர்ஸ் நான் வச்சது இல்லை இது வரைக்கும். எங்க செட்ல இப்ப யாரும் இல்ல. யாரும் இல்ல. Can I ask you a question? Yeah. How many reattempts do you get if you fail an exam? You get 1 or 2 reattempts before? Yes. If you fail an internal or if you fail an exam, how many reattempts before you go to the next semester do you get? One. You get you get another shot to get the exam. Another exam to retake. So do you think there are chances that after getting another chance someone will fail? No. Guys, ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டாலும் இன்னொரு டைம் சான்ஸ் கொடுப்பாங்க அதே வருஷத்துல. அதுலயும் ஃபெயில் ஆனாதான் நீங்க அதுக்கு அடுத்த வருஷம் அத திரும்ப கேரி பண்ணி படிக்கணும். ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ்பா? ஸ்போர்ட்ஸ் எல்லாம் எல்லா ஸ்போர்ட்ஸ் இருக்கும். நாங்க வாலிபால் டீம்ல இருக்கோம். நான் இவன்லாம் என்ன கிரிக்கெட்டும் டர்ஃப் இருக்கு. ஃபுட்பால் அங்க மேக்ஸிமம் மோஸ்ட்லி ப்ரிஃபர். பாஸ்கெட் பாலும் இருக்கு. Do you have enough place to play cricket? Yeah. In turf we play. தம்பி, எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எல்லாமே MCQ பேட்டர்ன்ஸ் தான். எல்லாம் சிஸ்டம்ல தான் எழுதுவோம். எதுவும் ரிட்டன் இல்ல. எல்லாமே சிஸ்டம் தான். மேனுவல் சிஸ்டம் தான். செமஸ்டர் எக்ஸாம் எழுதுறீங்க, ரிசல்ட் எப்போ வரும்?
அடுத்த இப்போ எழுதி முடிச்சு ஃபினிஷ் டெஸ்ட் கொடுத்து அடுத்த செகண்டே உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். இங்க ஒரு விஷயம் ஷேர் பண்ணுவோம். ஆக்சுவலா இந்தியால வந்து பாத்தீங்கன்னா நீட் பிஜி எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா சேம் எம்சிக்யூ பேட்டர்ன்ல தான் நடக்கும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். இப்போ இவர் சொல்றாரு இல்லையா, இவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செம்ல இருந்து லாஸ்ட் செம் வரைக்கும் இவரு எழுதக்கூடிய மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா எம்சிக்யூ மெத்தட். அண்ட் இன்னொரு விஷயம், கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் நாளைக்கு நெக்ஸ்ட் ஆகட்டும், இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த எஃப்எம்சி ஆகட்டும், எம்சிக்யூ பேட்டர்ன் அண்ட் வந்து சிஸ்டமேட்டிக் எக்ஸாம். அப்போ நம்ம வந்து இங்க எழுதக்கூடிய எக்ஸாமுக்கு நம்ம அங்கிருந்தே வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ணுவோம். என்ன படிப்பீங்களா? யூகே ஸ்டாண்டர்டா இல்ல இந்தியன் ஸ்டாண்டர்ட் மாதிரி படிப்பீங்களா? யூகே ஸ்டாண்டர்ட் தான். அங்க பிபிடி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு ரெஃபரன்சஸ் இருக்கும். அது வந்து நம்ம எப்பவுமே மேக்ஸிமம் பிபிடில படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அங்க புக்ஸ் இருக்கு, வேணா லைப்ரரி இருக்கு, வேணா நீங்க அதை ப்ரிஃபர் பண்ணணும். ஆத்தர்ஸ், ஃபாரின் ஆத்தர்ஸ், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு ஆத்தர் வரும். அதை உங்க லெக்சரரே சொல்லிடுவாங்க எந்த ஆத்தர் படிக்கணும், எதை ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு போர்ட்டலுக்கு கொடுத்துருவாங்க. அந்த இதுல நீங்க ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல இருந்து 12th செமஸ்டர் வரைக்கும் உங்க போர்ட்டல்ல இருக்கும். நீங்க எப்போ இப்ப 3rd செமஸ்டர்ல படிக்கும் போது கூட ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல இப்ப உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா திரும்பி அதுல போய் படிக்கலாம். அது எல்லா புக்கும் அதுல இருக்கு. இல்லைன்னா இப்ப சிலபஸ் வந்து சிலபஸ் வந்து சப்ஜெக்ட் வந்து சூஸ் பண்ணி அதான் இப்ப ஒரு இயருக்கு 30 கிரெடிட்ஸ் நம்ம சூஸ் பண்ணணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு மேக்ஸிமம் மெயின் சப்ஜெக்ட்டுக்கு 12 or 14 கிரெடிட்ஸ் தருவாங்க ஒரு சப்ஜெக்ட்டுக்கு. மீதி எலக்டிவ் சப்ஜெக்ட்டுக்கு 4 or 5 கொடுப்பாங்க. நீங்க ஒரு வருஷத்துக்கு 30 தான் சூஸ் பண்ணணும். அதுல நீங்க எப்படி வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், எந்த சப்ஜெக்ட் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல பாடி சிஸ்டம் அண்ட் லைஃப் சயின்ஸ் கண்டிப்பா எடுக்கணும். லாங்குவேஜ் இங்கிலீஷ்ல மட்டும்தான் பேசுவாங்க, ஜார்ஜ் இங்கிலீஷ் பண்ண மாட்டாங்க. கிரேட் ரேங்க் எல்லாம் இல்ல, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் நடத்துவாங்க. அது பிரிக்கலாம் மாட்டாங்க. இல்லமா உங்களோட மார்க் ஷெட்யூல் கேக்குறாங்க. இப்ப நம்ம மார்க் கிரேட் மார்க் பெர்சன்டேஜ் கணக்கு. அங்க கிரேட் எல்லாம் இல்ல, பெர்சன்டேஜ் தான். நீங்க உங்க போர்ட்டல்லயே அப்டேட் ஆயிரும். நீங்க எப்ப பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் இயர் மார்க் கூட பார்க்கலாம் எப்ப வேணாலும். தேங்க்ஸ்.